சின்ன வயசு கிரஷ் இப்போ இருக்க கிரஷ். நான் ஒரு ஷார்ட் சொல்லும் போது மனசுலயே வந்து திட்டிக்கிட்டே மாமா நான் இந்த ஷார்ட்டை போய் சொல்றானே இவன் அப்படின்னு சொல்லி என்னை திட்டிக்கிட்டே பிடிக்காம அப்படி நடிச்ச ஷார்ட் ஏதா இருக்கா? நீ பார்த்த வழிகள்ல வந்து பிரீத்தான்ற பேரு எதுக்காக வச்சீங்க? அதோட உண்மையான ரீசன் என்ன? இது யாரு பண்ண வேலை? நான் இல்ல பாலா. உங்களுக்கு படத்துல நடிக்கிற ஆசை இருக்கா? இதுக்கான பதில் எனக்கே தெரியும். இதுக்கு அடுத்த கேள்வி ஒண்ணு இருக்கு, அது நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனாலதான் கிளாமர் போட்டோ ஷூட் எல்லாம் எடுக்கிறீங்களா? இங்க இருக்கு, இங்க இருக்கு. கிளாம் ஷூட்டா? ஆமா. ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்க விஜய் தயா. இன்னைக்கு செலிபிரிட்டி இன்டர்வியூல நம்ம யாரை சந்திக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கப்பலை தான் சந்திக்க போறோம். ஆனா ரியல் பேருங்க. ஆனா இவங்கள ரியல் பேர் அப்படின்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா இவங்க ரியல் பேரா அப்படின்னு வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இவங்க ஆன் ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரி அப்படி இருக்கும். சரி, யாருமா அது, சஸ்பென்ஸ்லாம் வைக்காத அப்படின்னு சொன்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு வெப் சீரிஸ் வந்திருக்கு. இந்த வெப் சீரிஸ் வந்து இப்போ ஹிட்டாவும் ஆயிருக்கு. இவங்க யூடியூபர்ஸ்ல இருந்து இப்போ மூவிஸும் நடிச்சிருக்காங்க. இதுவே இவங்களுக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு தான் சொல்லலாம். அது என்ன வெப் சீரிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ பார்த்த விழிகள். ஸோ இந்த வெப் சீரிஸோட லீட் பேரை தான் நம்ம வந்து சந்திக்க போறோம், மிஸ்டர் பாலகுமார் அண்ட் மிஸ் புவனேஸ்வரி. ஸோ வாங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு நான் ஜகா வாங்க போகிறேன், அதுதான் செக்மெண்ட். ஸோ என்னோட ரோல் யார் ப்ளே பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் ப்ளே பண்ண போகிறீங்க. நீங்கள் இல்லை, ஸோ நீங்கள் ரெண்டு பேருமே, அதாவது ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கேள்வி கேட்க போகிறீங்க. ஸோ பாலா கெஸ்ட்டா, புவனேஸ்வரி விஜேவா. ஸோ பாலா விஜேவா, புவனேஸ்வரி கெஸ்ட்டா. ஸோ உங்களுக்குன்னு சில கேள்விகள் கேட்கணும்னு இருக்கலாம். இது சந்தர்ப்பமாக நீங்கள் யூஸ் பண்ணி அதையும் கேட்கலாம். நாங்களும் சில கொஸ்டின்ஸ் வச்சுருக்கோம், அதையும் நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ அதுக்கான கியூ கார்ட்ஸ் கொடுத்துட்டு நான் ஜகா வாங்கிடுறேன். போயிடலாமா? இதுவும் நல்லா தான் இருக்குல்ல. நமக்கும் தனித்தனியா சேரு மாறி மாறி கேள்வி கேட்டு போறன்றது எனக்கே ஒரு மாதிரி நர்வஸா தான் இருக்கு. இவ்வளவு நேரம் அந்த ஆங்கர் நம்மள வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க, இப்ப நம்மளே நம்மள வச்சு செஞ்சுக்க போறோம். இங்க பாரு பாலா, எதுவும் பர்சனல் क्वेश्चंसலாம் கேட்க கூடாது, புரியுதா? டெஃபினெட்லி கேட்பேன். எப்படி அதை விட்டுற முடியும்? சரி சரி கேளு, ஆனா பார்த்து செஞ்சுப்போம். ஓகேவா? ஓகே, ரெடியா? டன் டன் போலாமா? முதல் கேள்வி, உங்களுக்கு எத்தனை லவ் ப்ரொபோசல்ஸ் வந்திருக்கு? எத்தனை அக்செப்ட், எத்தனை ரிஜெக்ட்? அக்செப்ட் ஒண்ணுமே இல்ல. லவ் ப்ரொபோசல் நிறைய வந்திருக்கு. ஓகே. ஆனா இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல ப்ரொபோசல்ஸ்லாம் வரல, வெறும் காம்ப்ளிமெண்ட்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. ரியலி? யா. நம்ம சீரிஸ் பார்த்த கூடமா யாருமே ப்ரொபோஸ் பண்ணல. எல்லாரும் காம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அக்கா எனக்கு உங்களை இவ்வளவு பிடிக்கும், ஐ லவ் யூ கா. அந்த லவ் யூக்கும் இந்த லவ் யூக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. கரெக்ட் இல்ல? எனக்கும் சேமா தான் வருது. ஐ லவ் யூ அண்ணான்னு போட்டுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதனால அது நிறைய இருக்கு. அக்செப்ட் எதுவும் இன்னும் பண்ணல. எப்போ பண்றதா இருக்கீங்க? அது கூடிய விரைவில் இருக்கலாம். விரைவில் கல்யாணமும் எதிர்பார்க்கலாம். இருக்கலாம். ஓகேவா? சரி, ரைட்டு. ஓகே, அடுத்த क्वेश्चन போலாமா? அடுத்து நீ கேளு. சின்ன வயசு கிரஷ் இப்போ இருக்க கிரஷ். சின்ன வயசு கிரஷ் உண்மையை சொல்லணும் பாலா. முதல்வன் படத்துல வருமா தண்ணியை குடிப்போமே, அந்த மாதிரி ஏதாவது வாட்டர் ஏதாவது வைக்கலாம். ஓகே, அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல காயத்ரின்னு ஒரு பொண்ணு இருப்பாங்க. எங்க வீட்டுல எல்லாம் பார்ப்பாங்க. காயத்ரின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவன் பிடிக்கும் எனக்கு, அந்த பொண்ணு பிடிக்கும். அப்போ ஒரு க்ரஷ் இருந்தது அந்த பொண்ணு மேல. அந்த பொண்ணு வந்து காலி பண்ணிட்டு போயிருக்கோம், அது வேற விஷயம். இப்பத்திய க்ரஷ்னா இல்ல, க்ரஷ் பாக்குற எல்லாரு மேலேயும் தான் வருது. ஓப்பனா சொல்லணும்னா, டு பி ஃப்ராங்க், பாக்குற எல்லா பொண்ணு மேலேயும் வருது. ஆனா பேச தயங்குவேன், ரொம்ப கூச்ச சுபாவம் இல்லவன் நானு. இதே வாய்தான் ஒரு 2 days பிஃபோர் ஷூட்ல வந்து பாக்குற தங்கச்சி அக்கா எல்லாருமே எனக்கு அக்கா தங்கச்சின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்படி இப்ப சொல்லலையே. இல்ல அதான் என்ன சொல்றேன்னா, க்ரஷ் இருக்கும் ஆனா வெளியில வந்து சொல்லிக்கணும் இல்ல. நல்லா இருக்கு, ஓகே கெத்த மெயின்டைன் பண்ணுங்க, வாங்க போலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அடுத்த क्वेश्चन போலாமா? உண்மையா தானே சொன்னேன். ஓகே, ரெண்டாவது. ஓகே, சூப்பர். ஷூட்டிங் ஸ்பாட் தவிர வெளியே போயிட்டு மொக்க வாங்கின அனுபவம்.
ஷூட்டிங் ஸ்பாட் தவிர ஆமா நம்ம ஷூட்டிங்ல நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு ஒரு நானுமே வாங்கியிருக்கேன் ஓப்பனா சொன்னோம்னா. ஸோ நீ ஏதாவது வாங்கின அனுபவம் வெளியில மொக்க வாங்கினது அதெல்லாம் நிறைய இருக்கு. ஏதாவது ஒண்ணு எடுத்து விடு. இது சொல்லலாம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல ஏதாவது நடந்தது சொல்லலாமா? இன்னைக்கு கூட இருக்கலாம். பலா இல்லையா? ஏதாவது ரீசெண்டா இப்ப நம்மள வச்சு ஒண்ணு பண்ணாங்களே அது ஒரு பெரிய மொக்க தான். லிட்டரலா அதுதான் நானுமே அதுல மொக்க வாங்கிட்டேன்றதுதான். ஓகே டக்குன்னு ஞாபகம் இல்லையே. நிறையவா இருக்கு. நிறைய இருக்கு. ஆனா அது எதுவும் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. அந்த டைம் வச்சா என்னடா இப்படி மொக்க வாங்கிட்டோமேன்னு இருக்கும்ல. அந்த மாதிரி மூமெண்ட்ல நிறைய இருக்கு. ஆனா டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஓகே எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு சொல்லலாமா? ஓகே டெஃபினட்டா. நம்ம ஒரு மொக்க வாங்கினேன். பட் ஆனா இதை இன்டர்வியூல சொல்றதுக்கு ஒன்றும் இதெல்லாம் கிடையாது. என்னன்னா வீட்டில் வந்து ஒச்சக்கல்ல ரவா சீக்கிரம் வாங்கிட்டு வாடா உப்புமா செய்வோம் அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. சரின்னு ஓகேன்னு சொல்லிட்டு வீட்டில் அரட்டரை சொல்ல கிளம்புனது தான் ரீசெண்டாக நடந்தது. இப்படி 2 கையில் வந்து ரவா பேக்கெட்டையும் ஒச்சக்கல்ல பேக்கெட்டையும் வாங்கிட்டு வரும்போது அண்ணா அப்படின்னு ஒரு புள்ள பார்த்துட்டு இந்த கோலத்துலயேமா நீ என்ன பார்க்கணும் அப்படின்னு ஒன்று இருந்தது. செம்ம மொக்க தான். ஆக்சுவலாக அந்த பொண்ணு ஃபோட்டோ கேட்டுது. அது கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அந்த ஒச்சக்கல்லையும் ரவா பேக்கெட்டையும் நான் மறைச்சி வச்சுட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப கூச்சப்பட்டேன். இது வாங்கின செம்ம மொக்க தான். அந்த பொண்ணுகிட்டே சொல்லி தான் அனுப்பிச்சேன், தயவு செஞ்சு ஃபோட்டோ எங்கேயும் போட்டுறாதம்மா அப்படின்னு சொல்லி தான். ஸோ செம்ம பல்பு ரீசெண்டாக 2 days முன்னாடி வாங்கினது. ஏதோ ஷேர் பண்ணு. ஓகே நம்ம கேள்வி போயிடலாமா? இல்ல நீங்க தான் இப்ப கேட்டீங்க, நான் கேட்கணும். ஓகே மை ப்ரொசீட். இந்த வெப் சீரிஸ்ல என்ன எதுக்கு செலக்ட் பண்ணீங்க? ஓகே சூப்பர் நல்ல கேள்வி. இல்லை இதுக்கான ரீசன் வந்து நான் உனக்கே சொல்லியிருக்கேன். நினைக்கிறேன் சொல்லியிருக்கேன். என்னன்னா அதான் எனக்கு தமிழ் முகம் தேவை. ஸோ அதனால தான் நீ ஆப்ட் உங்ககிட்டே சொல்லியிருக்கேன் வசீகரமான ஒரு தமிழ் முகம். நல்லா அப்ப தமிழ் பெண்ணா இருக்கிறதுனால செலக்ட் பண்ணீங்க. ஐயோ அடுத்த புள்ள அதாவது என் கூட நடிக்காம போய் இல்ல அப்படின்னு இல்லை, எனக்கு அது பிடிக்கும். இந்த கதைக்கு தேவைன்னு நினைக்கிறேன். ஆடியன்ஸும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நல்ல பெர்ஃபார்மர் கூட புவனேஸ்வரி. தேங்க்யூ. ஸோ அதனால இதெல்லாம் தான் காரணம் ரீசன். ஓகே டன் கேள்விக்கு போலாமா? ரொம்ப புகழ்ந்து பேசினேன், எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்கு. நான் சொன்ன மாதிரி எல்லா சாக்லேட்டும் வாங்கி கொடுத்தேன். ஓகே ஓகே அடுத்த கேள்வி போவோம். புவி உன்னுடைய +2 மார்க் என்ன? +2 மார்க் வந்து என்ன இதெல்லாம் கேட்டு வச்சிருக்கீங்க? என்னெல்லாம் கேட்டா அவ்வளவுதான். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தாங்க. +2ல வந்து 900க்கு 2 மார்க் கம்மி. 1200ல நோ 900 நீ படிக்கும்போது? ஆமா. ஓகே இல்ல 1200 தான். 1200ல 900க்கு 2 மார்க் கம்மி. ஓகே டன் டன். ஏன்னா நான் 12ல வந்து 10th வந்து ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்டா எடுத்துட்டேன்னா எங்க வீட்டுல செம்ம திட்டு அடி. சோ அதனால வேற வழியே இல்லாம 12ல படிச்சேன். நான் படிச்சுட்டு 180 அந்த மாதிரி. என்ன கேட்டா வந்து 900ல 900 எவ்வளவு? 900க்கு 2 மார்க். நல்ல மார்க் தாங்க சீரியஸா. என்ன கேட்டீங்கன்னா அவ்வளவுதான். எங்க வீட்ல சொல்லு, எங்க அம்மா அப்பாவை பார்த்து நல்ல மார்க் தான்மா. மார்க் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இப்ப எங்க உட்காந்துட்டு இருக்கோம் பாருங்க, என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். ஓகே உன்னுடைய கேள்வி. நீ பார்த்த வழிகள் டைட்டிலுக்கான ரீசன் என்ன பாலா? நீ பார்த்த வழிகள் டைட்டிலுக்கான ரீசன் அதுதான். எல்லா லவ்வும் பார்த்தீங்கன்னா அந்த எமோஷன் வந்து கண்ணில் தெரியும். அது சம்திங் அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். பார்த்தாலே கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு. கேள்வி மட்டும் தான் பட்டீங்களா? சரி அனுபவப்பட்டேன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி தான். சரி ஃபர்ஸ்ட் விழிகள் அப்படின்னு கண்ணை சம்மந்தப்பட்டு கண்கள் அந்த மாதிரி பிளான் பண்ணேன். எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. சரி என்னடா அப்படி இப்படின்னு யோசிச்சு படத்தோட பாட்டு அதுல அழகா இருக்கு, நீ பார்த்த விழிகள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆப்டா வச்சதுதான் நீ பார்த்த விழிகள். சூப்பர். கேளுங்க உங்க क्वेश्चन. அடுத்த கேள்வி. சூப்பரான கேள்வி. நான் ஒரு ஷார்ட் சொல்லும் போது மனசுலயே வந்து திட்டிக்கிட்டே அவனை இந்த ஷார்ட்டை போய் சொல்றானே இவன் அப்படின்னு சொல்லி என்னை திட்டிக்கிட்டே பிடிக்காம அப்படி நடிச்ச ஷார்ட் ஏதாவது இருக்கா? சீன் ஏதாவது இருக்கா? எதாவது தலைமை இதை போய் இப்படி என்ன பண்ண சொல்றானே ஐயோ கடுப்பாவது எனக்கு அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி எந்த சீனுமே இல்ல எனக்கு. சீரியஸ்லி எப்போ நான் அப்படி கடுப்பா இருக்கேன்? இல்ல உள்ளுக்குள்ள வச்சிருப்பல அந்த பச்சை வெயில்ல என்ன வந்து சன்னிய மூஞ்சிக்கு நேரா இருக்கும்போது படுக்கு ரோட்ல நட் ரோட்ல படுக்க வச்சவே அமைதியா தான் இருந்தேன். ஓகே இதை எடிட் பண்ணுங்க. எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்ல. எனக்கு இது வரைக்கும் அது இல்ல. மேபி 8th எபிசோட் 9th எபிசோட்ல இருக்கலாம். இதுக்கு வந்து நான் சந்தோஷப்பட்டிக்கணும், வெற்றி குறி போட்டுக்கிறேன். ஏன்னா எதுவுமே இல்லைன்ற எனக்கு தான் ஹாப்பி ஆக்சுவலா. தேங்க்யூ. ஓகே அடுத்த क्वेश्चन வந்து நீ பார்த்த வழிகள்ல வந்து பிரீத்தான்ற பேரு எதுக்காக வச்சீங்க? அதோட உண்மையான ரீசன் வேணும். இது யாரு பண்ண வேலை?
நான் இல்ல பாலா. பிரீதா. ஓகே. அதான் எல்லா கிளாஸ்லயுமே ஏதாவது ஒரு பேர் இருக்கும்ல, பவித்ரா, சுஷ்மிதா, அந்த மாதிரி பிரீதா, அந்த மாதிரி ரெகுலரா ஒரு பேர் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பேர் எடுத்து பண்ணலாம் தான். ஆனா இதை நீங்க சொன்னா ஒத்துக்க மாட்டீங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன். ஜூனியர் பொண்ணு மேல ஒரு க்ரஷ் பிரீத்தான்னு, அந்த பிள்ளைய பிடிக்கும். சரி, அதனால ஆக்சுவலா ஒன் சைடா வந்து ட்ரை பண்ணதான். நமக்கு என்ன இந்த லவ் சொல்லலாம் வந்து ரொம்ப பயம் கூச்சது. வீடியோவே எடுத்து போட்டுட்டு இருக்கீங்களா? அவங்க பேசுனாங்களா இல்லையா? யாருக்கு தெரியும். இல்ல அந்த மாதிரிலாம் எதுவுமே அனுபவம் இப்போதைக்கு இல்ல. நடந்தா உண்மையாவே ஹாப்பி தான். ஏன்னா இந்த பேர் வச்சு அவன் பண்ணிட்டானே அப்படின்னு ஒண்ணு இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு தான் ஹாப்பி தான். பட் எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. பட் எனக்கு ஹாப்பி பர்சனலா அந்த பேர் வச்சு பண்ணிருக்கோம். ஒன் சைடு தான் சொல்லிடுறமா, ரெஜிஸ்டர் பண்ணி ஒன் சைடு தான். ஓகே ஓகே, போங்க அடுத்த क्वेश्चन. அடுத்து புவனேஸ்வரி. எனக்கு வந்து ஒரு விஷயம் நீங்க சொல்லியிருக்கீங்க, ஞாபகம் இருக்கு எனக்கு. நம்ம கண்ணாடி முன்னாடி தான் வந்து நான் எதா இருந்தாலும் வந்து பாட்டு பாடுவேன், பேசுவேன், நிறைய புலம்புவேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன் கண்ணாடி முன்னாடி. அந்த கண்ணாடிக்கே ஒருவேளை வாய் இருந்ததுன்னா அந்த கண்ணாடி என்ன சொல்லும் அப்படின்னு சொல்லி உன்னோட கற்பனையா ஒரு விஷயம் சொல்லு. அப்படி என்ன பண்ணுவேன்றத விஷயம். ஓகேவா? அது வந்து டெய்லி ஏர்லி மார்னிங் எழுந்ததுமே, ஏர்லியா எழுந்த உடனே நான் பண்ற விஷயம் வந்து முதல்ல கண்ணாடியில தான் ஆரம்பிப்பேன். ஏன்னா என்னோட ஸ்கின் கிட்ட நான் பேசுவேன். என் ஸ்கின் கிட்ட பேசினா எனக்கு க்ளோவா இருக்க மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ நான் டெய்லியுமே பேசுவேன், நீ ரொம்ப அழகா இருக்க, பியூட்டிஃபுல்லா இருக்க அப்படின்ட்டு. அதே மாதிரி சம்டைம்ஸ் ஆக்டிங் பண்ணி பார்ப்பேன். அதுக்கப்புறம் பாட்டு பாடி பார்ப்பேன். நீ சொன்ன மாதிரி எல்லாமே பண்ணுவேன் நானு. சோ ஒருவேளை அதுக்கு வாய் இருந்ததுன்னா, ஏண்டி என்ன இந்த பாடுபடுத்துற, உனக்கே தெரியாதா, அதெல்லாம் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லு நினைக்கிறேன். ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்லா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஓப்பனா ஒத்துக்கிட்டாங்களே, அது பெரிய விஷயம். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. இது வர அடுத்து வர டன். பாலாக்கு எத்தனை ப்ரொபோசல் வந்திருக்கு, எத்தனை ரிஜெக்ட் பண்ணிருக்கீங்க, பொண்ணுங்க பின்னாடி எல்லாம் சுத்தனது இருக்குன்னு தெரியும், இருக்கா, உண்மையான ரீசன் சொல்லு. ஓகே, 3 கேள்வி ஆக்சுவலா ஒரே கேள்வியில. ஆமா. ஓகே, எத்தனை ப்ரொபோசல் வந்திருக்கா? ப்ரொபோசல் வைஸ் வந்து இப்போ வருது, நிறைய வருது. சீரீஸ் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பிடிச்சிருக்கு, எல்லாருமே ஐ லவ் யூ தான் சொல்றாங்க. நிறைய ஹாப்பியா இருக்கு, எனக்கு உண்மையா சந்தோஷமா இருக்கு. இதுக்காக தான் நம்ம உழைக்கிறது எல்லாமே. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது சந்தோஷமா தான் எடுத்துக்கிறேன், தப்பான இதுல இல்லை. ரிஜெக்ஷன்னா வந்தா தானே ஃபர்ஸ்ட் ரிஜெக்ட் பண்றதுக்கு, அந்த மாதிரி கதை. எனக்கெல்லாம் உண்மையா சொல்லணும்னா ஏங்கிட்டு இருக்கேங்க. நான் திரும்பியும் சொல்றேன், நான் சிங்கிள் தான். எனி கேர்ள்ஸ் கேன் டேட் மீ. ஓகே, சோ அதனால இன்டர்வியூலயே வந்து ஸ்ட்ரைட்டா வந்து இதை விட ஓப்பனா சொல்ல முடியாது. இன்விடேஷன் வந்து நான் ரெடி பண்றேன். தமிழ் மேட்ரிமோனில போடாமலேயே இன்டர்வியூல வந்து நீ ஸ்ட்ரைட்டா கொடுக்குற. பத்திரிக்கையில வந்து பேர் வந்து பாலா மட்டும் தான் இருக்கு. அந்த அடுத்த பேர் வந்து நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, அதுக்கப்புறம் 3வது கேள்வினா, பொண்ணுங்க பின்னாடி சுத்துனது உண்டா? பொண்ணுக்கு பின்னாடி சுத்துனது அனுபவம் இருக்கு. அது இல்லாத பையனாவே இருக்க முடியாது. டெஃபினட்டா இருக்கும். நிறைய சுத்தினது இருக்கு. பட் பேச ரொம்ப கூச்ச சுபாவம். நான் பேச மாட்டேன், ரொம்ப பயப்படுவேன். அதனால வந்து நமக்கு ஒருவேளை ஒரு பொண்ணு கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ல பழகுறேன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் இழந்துருமோன்ற அந்த பயத்திலேயே வந்து எதுவுமே பேச மாட்டேன். அந்த மாதிரி உள்ளுக்குள்ளேயே வச்சு போட்டிப்பேன். அந்த இவ்வளவு நல்ல பசங்கள்லாம் நீங்க பாத்திருக்கீங்களா? இல்ல, இதை வச்சு நல்ல பையன் சொல்ல, நான் இப்படி. ஓகே, டன். நெக்ஸ்ட் क्वेश्चन. சூப்பரு, நல்ல கேள்வி. உங்களுக்கு படத்துல நடிக்கிற ஆசை இருக்கா? இதுக்கான பதில் எனக்கே தெரியும். இதுக்கு அடுத்த கேள்வி ஒண்ணு இருக்கு, அது நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனாலதான் கிளாமர் போட்டோ ஷூட்லாம் எடுக்கிறீங்களா? இங்க இருக்கு, இங்க இருக்கு. கிளாம் ஷூட்டா? ஆமா. என்ன கிளாம் ஷூட் பார்த்தேன்? கிளாமர் போட்டோ ஷூட்ல அதனால தான் எடுக்கிறீங்களா அப்படின்னு. அப்படினா கிளாமர்னா நீ நினைக்கிற மாதிரி கிளாமர்னா ஓவர் எக்ஸ்போஸ்டா இல்ல, போட்டோ ஷூட்ல ஜெனரலா பண்றல இன்ஸ்டால. ஆக்சுவலி இதுக்கு நானே வந்து ஆன்சர் பண்றேன். என்ன விஷயம்னா வந்து நான் கிளாம் இது தெரியணும், இது தெரியணும், இதுக்காக தான் அப்படின்றது எதுவுமே கிடையாது. அந்த காஸ்டியூம் எனக்கு அழகா இருக்குமா, எனக்கு நல்லா இருக்குமா, அது மட்டும் தான் என்னோட மைண்ட் செட், என்னோடது. பாக்குறவங்க என்ன ஏதுன்னுலாம் எனக்கு கிடையாது. இது போட்டா நான் அழகா இருப்பேன், இது போட்டா எனக்கு பக்காவா இருக்கும், அது மட்டும் தான் என்னோடது. பிகாஸ் நம்ம அழகா பாத்துக்கிட்டா நம்ம எல்லாத்தையுமே அழகா பார்க்க முடியும், பாத்துக்க முடியும். கண்டிப்பா, டெஃபினட்டா. எனக்கு கிளாம் ஷூட்ன்றது எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணல. எனக்கு அழகா இருந்துச்சுன்னா அது நான் கண்டிப்பா வியர் பண்ணுவேன். ஓகே 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 ஓகே. அடுத்த கேள்வி வந்து சரி, ஓகே பாலா, மீடியாக்கு நீ வர்றதுக்கான ரீசன் என்ன? உன்னை யாருமே உன்னை வச்சு மூவி எடுக்கல அப்படின்ற காரணத்தினால நீயே வெப் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டியா? அதான் மீடியால நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா படத்துக்கோ சரி, ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கோ சரி, நிறைய வந்து கஷ்டப்பட்டதெல்லாம் இருக்கு. அதை தாண்டி வந்து
நமக்குன்னு வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வந்து தரல தான். உண்மையாக சொல்லலாம் தரல. ப்ரீவியஸாக ஒரு சேனல்லையும் வேலை செஞ்சுருக்கேன், பெருசாக அதுக்கான இது கிடைக்கல. ஸோ நம்மளே எல்லா வேலையுமே பண்ணுறோமே, ஸ்கிரிப்ட் டைரக்ஷன் எல்லாமே கொண்டு சேர்த்து தான் சொல்கிறேன். சரி நமக்கு நம்ம ஏன் பண்ணிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் பெருசாக எதிர்பார்க்கல. இந்த நீ பார்த்த வழிகள் கொண்டு வந்து எனக்கு தோராயமாக ஒரு 2-3 லட்சம் போனால் போதும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். பட் அது ஹிட் ஆனோடனே அதை தக்க வச்சுக்கணுன்றதா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. யா அப்சல்யூட்லி எனக்கு நானே வாய்ப்பு கொடுத்துக்கணும் தான் இருந்துச்சு. நல்ல விஷயம். உன்னோட ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் இருக்காருல்ல, நானும் வெயிட் பண்றேன். இன்னும் இல்ல இருப்பார்ல, கண்டிப்பா இருப்பாரு. அவருக்கு நம்ம ஷார்ட்ல வந்து நான் காலில் நிறைய வாட்டி விழுந்திருக்கேன். புவனேஸ்வரி காலில் பாலகுமார் வந்து அடிக்கடி விழுந்திருக்காரு. அந்த மாதிரி உங்க ஃபியூச்சர் ஹஸ்பண்டை வந்து உங்க காலில் வந்து டேய் கீழே விழு, அப்புறம் தான் நெக்ஸ்ட் அப்படின்னு விழ வைப்பீங்களா? எனக்கு தெரியல. ஆனா எனக்கு பிடிக்கும், என்னோட ஃபீட் டச் பண்றது எனக்கு பிடிக்கும். ஓகே, அதுல கைண்ட் ஆஃப் லவ் இருக்குல்ல. இப்போ நானுமே அவன் ஃபீட் வந்து டச் பண்றதும் சரி, அவங்க என் ஃபீட் டச் பண்றதும் அது கைண்ட் ஆஃப் ஃபீல். ஸோ அது எனக்கு நடக்கணும். அது மேபி அப்பாலஜிஸா கூட இருக்கலாம், சம் ரொமான்டிக்கா இருக்கலாம், இருக்கணும். ஓகே டன் டஸ்டட். ஓகே நெக்ஸ்ட். ஓகே பாலா, இப்போ நீங்க ஒரு வேளை வந்து பெரிய ஹீரோ ஆயிடுவீங்க எனக்கு தெரியும். இப்போவே பெரிய ஹீரோ தான். ஸோ இந்த ஹீரோ வந்து ஒரு ஃபீச்சர் ஃபிலிம்ல நடிக்கும் போது என்ன ஹீரோயினா? டெஃபினட்டா அவங்க கொஸ்டினே முடிக்கல, நான் அதுக்குள்ளேயே பதில் சொல்லிடுறேன். நான் டெஃபினட்டா, ஏன்னா எனக்கு புவனேஸ்வரி கிட்ட கிடைச்ச கம்ஃபர்டபுள் இது வரைக்கும் யார்கிட்டயுமே கிடைக்கல. இதை நான் அவகிட்டே சொன்னதில்லை, இந்த இன்டர்வியூல சொல்லிக்கிறேன். நான் கோ ஆர்டிஸ்டோட 3 வருஷம் இதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட்ஸும் பண்ணியிருக்கோம். எனக்கு யார்கிட்டயும் கிடைக்காத ஒரு கம்ஃபர்டபுள் இவகிட்ட கிடைச்சிருக்கு. இப்போவுமே அதே தான். ஸோ அதனால டெஃபினட்டா நடக்கும். ஆனா இந்த வார்த்தையை நான் மைண்ட்ல வச்சுக்கிறேன். ஓகே. இல்ல சீரியஸா யூ கேன் பிலீவ் மீ, இந்த வீடியோ நானே வந்து போட்டு காட்டுறேன். நான் அந்த மாதிரி சொன்னேன், நான் செய்யல அப்படின்னு சொல்லி நானே சொல்றேன். டெஃபினட்டா. ஓகே சரி, இதெல்லாம் ஓகே. ஏதாவது ஒரு ஹீரோயின் கூட நடிக்கணும், எனக்கு இவங்களோட ஸ்பெசிபிக்கா இவங்களை எனக்கு பிடிக்கும், இவங்க கூட நடிக்கணும்னு ஏதாவது ட்ரீம் மாதிரி ஆசை இருக்கு. ஆனா அவங்க ஒத்துக்க மாட்டாங்களே, அந்த மாதிரி இருக்கு எனக்கு. அதான் நான் சொன்னேனே, எனக்கு சமந்தா ரொம்ப பிடிக்கும். இல்லை இது நடக்காதுதான் தெரியும். சமந்தாவும் இந்த வீடியோ பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால எனக்கு சமந்தாவோடலாம் நடிக்கணும்னு ஆசை. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. வேற லெவலுங்க. காத்து வாக்குல 2 காதல் அப்படி இருக்கும். ஓகே, உங்க கனவுகள் சீக்கிரமே நடக்கும். நான் கல்யாண மாலை மூலமா நல்ல பொண்ணு கிடைக்கும் அந்த மாதிரி சொல்றேன். ஓகே டன். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, அதான் புவனேஸ்வரி எனக்கு வந்து நிறைய பேர் வந்து கேள்வி கேட்கறது என்னன்னா, பாலா என்ன நீங்க புவனேஸ்வரி என்ன ரியல் கப்புள்ஸா, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒன்று கேட்குறாங்க. என்கிட்ட கேட்குறேன், கண்டிப்பா ஒன்றையும் கேட்டிருப்பாங்க, டெஃபினட்டா தெரியும். இதுக்கு பதில் வந்து நான் கொடுத்துட்டேன் நிறைய பேருக்கு. இதை பத்தி உன்னோட இது என்ன ஒப்பீனியன், என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏன் ஆடியன்ஸ்க்கு சொல்லு. ஆக்சுவலி இது ஆடியன்ஸ் மட்டும் இல்ல, ஈவன் மை மம்மி ஆல்சோ. ஸோ அதனால அது வந்து நான் நல்ல விஷயமா எடுத்துக்கிறேன். ஏன்னா நாங்க அவ்வளோ பியூரா அவ்வளோ நல்லா இருக்கு போல, எங்களோட கெமிஸ்ட்ரி மேபி ஓக்கட் ஆயிருக்குன்னு நான் நம்புறேன். ஆனா நாங்க ரொமான்டிக் சீன்ல தான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். எங்களுக்கு வரவே வராத சீனா எங்க 2 பேரோட ரொமான்டிக் சீன். உண்மையா நான் as a director நானே வந்து அதை அக்ரி பண்ணிக்கிறேன். அசிங்கமா தான் இருக்கு, ஆனாலும் அத உண்மை. சோ நாங்க ரியல் கப்புள்ஸ்ல கிடையாது. எங்களெல்லாம் அடிச்சு போட்டாலே எங்க 2 பேருக்குள்ள செட் ஆயிடும். ஆமா, அந்த மாதிரி தான். கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வைஸ் வந்து ஒரு 3 years வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து அழகா அந்த கெமிஸ்ட்ரியை கிரியேட் ஆகுது நான் நம்புறேன். இது நிறைய பேர் பதில் எங்களுக்கு கம்ஃபர்ட் இருக்கு 2 பேருக்கும் பயங்கரமா. சோ அந்த கம்ஃபர்ட்னால நாங்க 2 பேரும் அப்படி தெரியறோம் உங்களுக்கு. டெஃபினட்டா. ஓகேவா அடுத்த கேள்வி. ஓகே சரி ஓகே பாலா, ஒருவேளை உனக்கு வேற அடுத்த வருஷத்துல மேபி கல்யாணம் ஆயிடும்னு சொல்லிட்டு இருக்க. இல்லையே நான் சொல்லியே. சரி ப்ரோசீட். இல்ல சொல்லு. சரி ஓகே பாலா, உனக்கு ஒருவேளை கல்யாணம் ஆயிடுச்சு ஓகேவா? என்ன ஒருவேளை ஏன் ஆகக்கூடாது எனக்கு கல்யாணம்? ஏன் எனக்குலாம் ஆசை இல்லையா? இல்ல எனக்கு என்ன அது. சரி ஓகே ப்ரோசீட். சரி ஓகே, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு பாலா, உன் ஒய்ஃபோட நீ வந்து அவுட்டிங் போற. அப்போ அந்த டைம்ல என்னோட ப்ராஜெக்டும் இருக்கு. நீ யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்ப, இம்பார்ட்டன்ட் பண்ணுவ? ஏதாவது க்ளோஸா ஒரு ரியாக்ஷன் வச்சுக்கோங்க. என்னத்த சொல்றது நான் இது, நான் எப்படி சொல்றது, பூவிய பக்கத்துலயே வச்சுட்டு இப்ப நான் என்ன சொல்றது, அதாவது இல்ல நீங்க உண்மையே சொல்லலாம். டு பி ஃப்ராங்க்னா ஒய்ஃப் தான். என்ன இருந்தாலும் நமக்காக வந்து ஒரு பொண்ணு வந்து இருக்காங்கன்னா, நான் வந்து ஏங்கி கிடக்குறேன். ஓப்பனா சொன்னேன்னா வீடியோல தாண்டி ஒரு 3 times வந்து அந்த பொண்ணுக்கு நான் காட்டணும்னே ஆசைப்படுறேன்.
அதனால டெஃபினட்டா ஒய்ஃப் தான். புவி ஆனாலும் புவியுமே எனக்கு முக்கியம்தான். வீடியோ ஒர்க் வைஸ் எங்க ஒர்க் பர்சனல் வேற வேறங்க. 8வது எபிசோட்ல ஆமா ஐயோ. சோ அதுதான். சோ அதுக்கு ஏத்த மாதிரி டன். ஓகே சரி ஓகே பாலா, நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லியும் கம்பல்சரியா வச்ச ஷாட், அத மீறியும் வச்ச ஷாட் ஞாபகம் இருக்கா? வேணான்னு அதான் ஒரு ஷார்ட் புவி உனக்கே தெரியுமே. அதான் 7th எபிசோட்ல அவங்க கண்ணத்துல முத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். ஸோ அது ரொம்ப தயங்கி தான் கேட்டேன். ஏன்னா இது வரைக்கும் ஒரு மாதிரி அடிச்சுக்கிற மாதிரியே காட்டுறது. ஸோ அது கேட்கறதுக்கே நான் ரொம்ப தயக்கப்பட்டேன் அவங்க கிட்ட. பாருங்க இப்போ கொள்ளறது வாய். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் அந்த ஷார்ட்டை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, நம்பினாங்க. நம்பி பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி. அவங்க பண்ணிட்டாங்க. ஓகே அடுத்த கொஸ்டின், பிரீதாவை பத்தி உங்களோட பாசிட்டிவ் நெகட்டிவ் விஷயம், பிடிக்காதது பிடிச்சது. இந்த கேரக்டர் பிரீதானா நான் பிரீதாவை பத்தி பாசிட்டிவ் நெகட்டிவ். நெகட்டிவ். பிரீதாவை பத்தி பாசிட்டிவ் மட்டும் தான் இருக்கு, நெகட்டிவ் இல்ல. டு பி சரி ஓகே பாலா, புவியை பத்தி நீ என்ன நினைக்கிற? பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், இது பிடிக்கும் இது பிடிக்காது, இது இல்லாம இருந்தா நல்லா இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது? புவி அவனை பத்தி உங்ககிட்ட சொல்லணுமா? நீ ஆமா ஏதாவது நினைச்சிட்டு இன்டர்வியூ முடிச்சுட்டு கீழே போகும்போது சப்புன்னு அரைஞ்சு. பாசிட்டிவ்னா எனக்கு புவி வந்து கரெக்டா இருப்பா, போல்டா. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எல்லாருமே அப்படி இருக்கணும்னு நான் ஆசைப்படுவேன். பொண்ணுங்க சைட்ல ரொம்ப போல்டா பக்காவா பேசுறது எல்லாமே சூப்பரா இருக்கும். ஸோ அதை நம்ம ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாலும் கேட்டுப்பா அப்படின்ற ஒரு விஷயமும் அதுவுமே எனக்கு பிடிக்கும். நெகட்டிவ் புவி யோசிப்பியே. நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா எனக்கு அதான் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணது புவிக்கு ஐயோ என்னடா கோவப்பட்டா இப்படி கோவப்பட்டுறா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை நான் ஆல்டர்னேட் தான் அது பையன் புவி வாபு பாலா அப்படின்னு அந்த மாதிரி இருக்கும். அது என்னன்னா அது கோவம் எல்லாருக்கும் வர்றது தானே. ஸோ அது நமக்கு அது நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, அது சின்னதாக ஒரு விஷயம். அது எல்லாருக்கும் இருக்கிறது தான். இப்போ நம்மளுக்கு நான் கோவப்பட்டாலுமே அது இருக்கும் தான், இப்படி எல்லாம் அழுப்ப வேண்டியதாக இருக்கு அந்த மாதிரி தான். ஸோ கோவம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஓகே பாலா நன்றி, உங்களுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகே புவனேஸ்வரி கடைசி கேள்வி ஓகேவா? இதை மறைச்சிருவோம், என் ஓன் கேள்வி தான். இப்போ புவி வந்து நீ பார்த்த வழிகள் பண்ணிட்டாங்க, அடுத்து படம் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு தெரியும் எல்லாமே. அடுத்தடுத்து வேற லெவல்ல போனா இந்த பாலாவை வந்து என்னடா அடுத்து எதாவது பண்ணுமா அப்படின்னு இருக்குமா? என்னடா அவன் கிடக்குறான் வா நம்ம அடுத்த வேலையை அப்படின்னு இருக்குமா? என்ன வந்து அந்த இடத்துல இருக்கும்போது நீங்க வந்து நம்மள எப்படி பாப்பீங்க அப்படின்றது. என்னையும் கூப்பிட்டு வா பாலா பண்ணலாம் அப்படின்னு. இதுக்கு நான் ஆன்சர் பண்ணணுமா? வேணா நீடியா டீசெண்டா சொல்றீங்க கொஞ்சம். என்னைக்குமே பாலா எனக்கு பெஸ்ட் தான். பிகாஸ் நான் சிஎஸ்கே பண்ணிட்டு இருக்கும் போதுமே பாலா கிட்ட நல்லா தான் பேசிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமும் நானா தான் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீ ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டான், இது வந்து நான் வெப் சீரிஸ் பண்ண போறேன், எனக்கு நீ சப்போர்ட் பண்ணணும்னு மட்டும் தான் சொன்னா. எப்பவுமே அவனுக்கு நான் கால் பண்ணி நீ பண்றியா இல்லையா, எப்போ பண்ண போற அப்படின்னு நானா தான் கேட்டுட்டு இருப்பேன். எனக்கும் தெரியும் அது. சோ எந்த ஒரு ஸ்டேஜ்லயுமே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சூப்பர் மாட்டேன். சூப்பர், தேங்க்யூ. இது வந்து நானா கேட்கணும்னு இல்லை, பட் இருந்தாலும் கேட்டுக்கிட்டேன். முடிந்தது, முடித்து விட்டோம்.